பழனிசாமி வந்து போய் பார்த்தீங்க அப்படின்னா, பழனிசாமிக்கு அட்டை மாட்டி விட்டுருக்காங்க. பாஸ்லாம் கொடுப்பாங்க. நாங்கள் ப்ரெஸ்ஸில் மீடியாவில் இருக்கும்போது ஜனாதிபதி பிரதமர்லாம் வந்தால் அக்ரெடேஷன் கார்டு இல்லைங்க, செக்ரட்டரியேட் போர்டு அது அக்ரெடேஷன் கார்டு இல்லைங்க, பாஸ் தருவாங்க. பாஸ் இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ பிரதமர் வராரு, ஜனாதிபதி வராருன்னா அக்ரெடேஷன் கார்டுலாம் முன்னாடியே வந்து யார் யார் வராருன்னு லிஸ்ட்டு கொடுக்கணும். கேமராமேன் கூட சில கேமராமேனுக்கு பாஸ் இருக்கு. எல்லா கேமராமேனுக்கும் பாஸ் இருந்தால் தான், காசு இருந்தால் சில கேமராமேனுக்கு இல்லை, எல்லாருக்குமே பாஸ் இருந்தால் தான் அங்கே போகவே முடியும். அந்த 2 நாள் விசிட்னா அந்த 2 நாளுக்கு ஒரு பாஸ் கொடுப்பாங்க, ஒரு அட்டை கொடுப்பாங்க. அந்த அட்டையில் எழுதி கையெழுத்து போட்டு கலெக்டரோ இல்லை கமிஷனரோ எஸ்பியோ கையெழுத்து போட்டு ஒரு சீல் அடித்து, போலீஸ் சீல் அடித்து ஒரு அட்டை கொடுப்பாங்க. இந்த அட்டையை இங்கே மாட்டியிருக்கணும். சில இடத்துல ஐடி கார்டு மாதிரி கொடுப்பாங்க, 2 நாளைக்கு டெம்பரவரி ஐடி கார்டு. அந்த இடம்லாம் இருக்குது. ஜனாதிபதி விசிட்டு, பிரதமர் விசிட்டு, இவர் நம்ம அப்துல் கலாம் விசிட்டு, 3 விசிட்டு போயிருக்கோம். வாஜ்பாய் விசிட்டு, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கார்டு கமிஷனர், கோயம்புத்தூர் கமிஷனர், சென்னை கமிஷனர் கொடுப்பாங்க. அந்த கழுத்தில் மாட்டினா தான் உள்ளே, அதை பார்த்து தான் உள்ளே விடுவாங்க. அந்த பாஸ் வந்து அந்த பிரதமர் வராருன்னா வர்றதுக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் தருவாங்க. அதுக்கு முன்னாடிலாம் தரமாட்டாங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி தருவாங்க. இல்லைன்னா அவங்க தான் கூப்பிட்டு போவாங்க, அவங்க வெஹிக்கிளில் ஒரு பாஸ் கொடுத்து. ஏன்னா அங்கேருந்து வரக்கூடிய என்எஸ்ஜின்னு என்று சொல்லக்கூடிய நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டு இருக்காங்கல்ல, அப்போ அந்த காலகட்டங்களில் பிளாக் கேட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, இவர்களோ இல்லை என்எஸ்ஜியோ இல்லை பிற உளவு அமைப்புகளோ பிரதமரோட பாதுகாப்பு அமைப்புகளுக்கோ நம்ம யாரும் தெரியுமா, நீங்கள் யாரும் தெரியுமா, கேமராமேன் யாருன்னு தெரியாது. அப்போ அங்கே வர்றவர்களுக்கு கூட விஐபிக்கு போகிறாமல் ஒரு பாஸ் கொடுப்பாங்க. ஆனால் ஒரு நாட்டுடைய 4 வருஷம் முதலமைச்சராக இருந்த ஒரு ஆளுக்கு அட்டையை மாட்டி கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படின்னா, ஜூ பார்க்குற குழந்தையெல்லாம் தொலைஞ்சு போயிருன்றதுக்காக ஸ்கூலோட இதை குத்தி விட்டுருப்பாங்க. இந்த அளவுக்கு கேடுகட்ட கேவலமான பழனிசாமி வந்து போய் ஈன்னு இழிச்சுக்கிட்டு அந்த அட்டையை மாட்டிட்டு கேவலமாக இல்லை, அசிங்கமாக இல்லை,